आनंद रूपने अनंबर सुभगारणे आनंद रूपने अनंब सुभगारणे தொழில் பொருள் கைலாசநாதனே கருணை
பணிந்திருச்சல் வரமருள்வாய் தேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா ததி சிருஷ்டி சம்ஹாரம் என்னும் முத்தொழிற்கு முதல்வனாக வழங்கும் ஸ்ரீ கைலாசபதியின் கண்பர்களை தரித்து துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பிரமாணத்தின் முரட்ட ஆறுமுகத்துடன் ஞானாசக்தி அமைப்பற்ற வேலாயத்துகள் வாங்கி கந்தமாரி வேறுபடைத்திரம் அவர்களுடன் தொழிலாளர் செய்து ஈஸ்வர உபதேசம் செய்து அடியார்க்குள் செய்ய வேண்டும் அவதார மகிமை விளங்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக தனிவாசல் விட்டிருக்கிறேன். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்தவனியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர்களும் விருந்தே பணியே நின் ஒருவனை நின்பத்வபாதும் பணிந்த பின்னே சொல்லடி அபிராமி சொல்லடி அபிராமி வானில் தொடர் வருமோ நமக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி செங்கையில் வண்டு கலின்களின் ஜெயம் ஜெயம் என்றாடு சங்கதம் என்று சிலம்பு முழங்கோடு தண்டை கலந்தாடு இரு கொங்கை கோடும் பகை வெண்டனம் என்று குழைந்து குழைந்தாடு மலர் மங்கையமே உன்னை பாடிய பிள்ளை உன்னிலவு எழுந்தாடு இறைந்து மாறாயோ எழுந்து மாறாயோ கனிந்து மாறாயோ வீணாகனம் இருக்கிறது. கானப்பிரியர் வந்து கொண்டிருக்கிறார். சந்திக்க வேண்டும் நாரத மகிழ்ச்சியை பல் போனால் சொல் போய்விடும் என்பார்கள். வரியனவருக்கு சொல் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்க்க வேண்டும். வரட்டும் நாரதர் மாமா.
குமரா, செந்தில் வேளவா, மயிலேறு மன்னவா, வணங்குகிறேன். வாழ்த்துங்கள் எல்லாம் வளரும். நலம்புலடி வருகை வருக. தங்களுடைய வரையை இன்னும் வரையாமை வேண்டும் என்று நினைக்கிறேன். காண முடியாத தங்களை அடியேனும் காணத்தாலே வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். வெறும் பாடல் மட்டுமல்ல, ஆடலுடன் பாடல். மிக அருமையாக இருந்தது. மானாடம் மழுவாடம் அங்கே சிவகாமையிட ஆட. அதுபோல தாங்களாக ஆடுகின்றீர்களா, உள்ளே இருப்பவன் ஆட்டி வைக்கின்றானா என்பது தெரியவில்லை. எல்லாம் அவன் செயல். அவன் ஆட்டி வைக்கிறான், ஆடுகின்றோம். ஆட்டி வைத்து இவர்கள் கூத்து பார்க்கிறார்கள். அவ்வளவுதான். யார் கூத்து பார்க்கிறார்? இவங்க தான் நம்மளை ஆட்டி வைத்து இவர்கள் கூத்து பார்க்கிறார்கள். ஆக ஒரு வகையில் இவர்களும் சிவனை போலத்தான். சிவனேன்னு உட்கார்ந்துருக்காங்க. சிவனேன்னு உட்கார்ந்துருந்தா சிவனை போலதான். ஆனா நம்மளை ஆட வச்சு கூத்து பார்க்கறாங்க. ஆமா, சும்மாவா ஆடுறோம்? இல்ல ஏதோ சும்மா ஆடுறீங்களா? சும்மா அப்படி ஆட முடியும்? அந்த ஆட்டத்துக்கு ஒரு அளவு இருக்கு. அளவு. அம்மா, ஆடாதடா மனிதா, நீ ஆடிவிட்ட அடங்கிடுவே மனிதா. நீ என்னே சொல்ல வேண்டாம், நானா அண்ணே. நீங்களும் ஆடினீர்கள், பரவாயில்லை. மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு அதை எப்படி வேணும்னாலும் ஒரு சுறுசுறுப்பு தானே. கண்டிப்பா அடியனுடைய ஒரு வரவேற்பு ஒன்று கொடுங்கள் பார்க்கலாம். பெரியருக்கு வழங்க வேண்டும் என்கிற முறை. எனவே இனிதான சுரம் ஞான இசை மேதையே எனதல் முயமான தவயோகியே, இனிதான சுரம் ஞான இசை மேதையே இனிதான சுரம் ஞான இசை மேதையே, இசை மேதையே, இசை மேதையே. மனிதாபிமானத்தை மனிதா 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 மனிதாபிமானத்தை கனிவாழ மோகத்தை மகிழ்வோடு எம குறைக்கும் தவயோகியே, மகிழ்வோடு என குறைக்கும் தவயோகியே, மகிழ்வோடு எம குறைக்கும் தவயோகியே. இனிதான் சுரம் ஞான சுரம் ஞான இசை மேதையே, இசை மேதையே. கேளுமையா நிலை, கேளுமையா வாழ பிறந்தோ நிலை மாறுமையா. கேளுமையா நிலை மாறுமையா, வாழ பிறந்தோ நிலை மாறுமையா. மானம் 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 காக்கவே பிறந்தவள் நீ என்றோ, அரசனும் ஆண்டியும் பிரியும் நாளே அமைதியை இழப்பார் ஊழ்வினையாலே. அரசனும் ஆண்டியும் பிரியும் நாளே அமைதியை இழப்பார் ஊழ்வினையாலே. அந்த அனுபவம் வாழ்வில் நேர்ந்ததனாலே உலகம் அறியாத புதுமை, உலகம் அறியாத புதுமை. பாளையன் சுரமானிட வைக்கும் நல்லவரே, அகங்கார குணம் கொள்கையை வழக்கத்திற்கு மீறி அதிகமாக வச்சிருக்காங்க. மற்ற பக்கமெல்லாம் ஏத்துங்க ஏத்துங்க, ஆனால் இங்கே குறைங்கன்னு சொல்றதுக்கு
வள்ளல் போல அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மிகச் சிறப்பான முறையிலே. ஜோதி அந்த பெட்டியை முன்னாடி வச்சதானே பளிச்சுன்னு தெரியும். மிக அருமையாக அமைத்திருக்கிறார்கள். பேர் எப்படி வந்த போது நம்ம வாங்குற பேர் தான் நல்ல பேராக இருக்கும். அவ்வளோதான். அப்பா அம்மா வைக்கிற பேர் ஒரு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ ஒரு கலைக்கண்ணன் பேர் வைக்கிறாங்க, அப்பா அம்மா வச்ச பேர். அந்த பேரை காப்பாற்றணும்ல. அம்மா கலை கண்ணன்னா என்ன அர்த்தம்? கலைகளுக்கெல்லாம் அதிபதி. கலை கண்ணன்னா கலைன்னா அது ஆயக்கலை. ஆமா. கலை கண்ணன்னா இந்த பயிர் கடையில் முளைக்கிறதுல களை. ஓ அந்த கலையா? அதை தேவையில்லாத இருந்துச்சுன்னா பிடிங்கி எரிஞ்சிருவோம். ஆமா அதை பிடிங்கி தெரியும். அதனால கலையா கலையா அதை களைய வேண்டும். சரி, நான் அதிலே வருகிற வழியில் ஏதாவது சிறப்பு செய்திகள்? சிறப்பு செய்தி கந்தனுக்காக கனிமொண்டு கொண்டு வந்திருக்கின்றேன். பழுத்து விட்டதா? அப்புறம் கனினாவே தன்மைக்கு வந்துருச்சு. இல்லை பழுத்துருச்சுன்னா நல்லா முத்துனதுன்னு அர்த்தம். இல்லை இல்லை பழம் அல்ல கனிதான். முக்கா பழத்தில் இருக்கு. கண்ணின்னு சொன்னீங்க, பழுத்துருச்சான்னு கேட்டேன். ஆமா பழுத்தாதானே கண்ணி நீங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க. சரி, அப்போ பழுத்துருச்சானா அப்போ முத்துனாதான் பழுக்கும். பூவாகி பிஞ்சாகி காயாகி கனி. அதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா? இல்ல, கதை முடியுது. முடியுது. அதுபோல நீங்க கண்டு வந்தது முத்தலா இலசான்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், அதிகமான் கொடுத்தானே அவிக்கி, அது என்னது? அது காய், நெல்லிக்காய். நெல்லிக்காய். ஆமா. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நம்ம என்ன சொல்றோம்? கனின்னு தான் சொல்றோம். நம்ம இங்க சொல்றோம், நீங்க தான் சொல்றீங்க. அப்படி கிடையாது. நெல்லிக்காயே நெல்லிக்காய். நல்ல அதிகமான் அவிக்க கொடுத்தது நெல்லிக்காய்ன்னு சொல்ல, நெல்லிக்கனி. யாராவது ஒருத்தர் ஏத்துக்க சொல்லுங்க. ஏன் நெல்லிக்காய் வந்து பழுக்கும், அது பழமா பழுக்கும்னு யாராவது சொல்ல சொல்லுங்க. அப்ப ஏன் பழுக்காத ஒரு பழத்தை கனின்னு சொல்றோம்? நெல்லிக்காயா இருக்கும், அதுக்கப்புறம் அது வத்தலா மாறிடும். ஆமா. தேங்காய் இருக்குல்ல, நெல். ஆமா. தேங்காய் வந்து பழுக்குதா? தேங்காய் பழுக்காது, மட்டை பழுக்குது. மட்டை பழுத்துறோம். மட்டை பழுக்குது, உள்ள இருக்கிற தேங்காய் பழுப்பதில்லை. பழுப்பதல்ல, ஆனால் தேங்காய் பழமாக மாறும் சபையிலே. ஆமா. எங்கே ஒரு தேங்காய் கொண்டு வாங்க, பழுத்திருக்கான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, பெரிய கொண்டை விட்டுருவோம் பிரச்சனையை. ஒரு சபையில் ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு கல்யாண முகூர்த்தம்னு வச்சுக்கோங்க. ஏன் என்னையா சொல்லுவான்? தேங்காய் பழத்தை எடுங்க அப்படின்னு தானே சொல்லுவான். ஆமாம். எப்படி சொல்லுவான்? தேங்காய் காயடுனா சொல்லுவான், தேங்காய் பழம் எடுங்கயா. அப்போ தேங்காய் அங்கே பழமாக மாறும். அப்போ இங்கே ரெண்டு இருக்குமா ஒன்று இருக்குமா? இங்கே பழம் இருக்கும், தேங்காய் இருக்கும். தேங்காய் இருக்கும், வாழைப்பழம் இருக்கும். வாழைப்பழம் இருக்கும். இது ஏன் பழுக்க மாட்டேங்குது? கடைசி வரைக்கும் காயாவே இருந்து மண்டையை போட்டுருது. சில இதுகளுக்கு சில தன்மைகள் உண்டு. தேங்காயை பார்த்தீங்கன்னா அதை வாங்கல, இந்த நார் இருக்கு பார்த்தீங்களா? இந்த நார் தான் நம்மளுடைய ரோமம், முடி. ஆமாம். இந்த ஓடு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஓடு தான் தோல். தோல் உள்ள இருக்கு பார்த்தீங்களா? பருப்பு, அதான் சதை. உள்ள இருக்கு பார்த்தீங்களா? தண்ணி, அதுதான் ரத்தம். மனிதனுடைய எல்லா அம்சம் பொருந்தியது தேங்காய். அதனால தான் கும்பத்தில் தேங்காயை வச்சு சிவனுக்கு ஒப்பிடுவார்களாம். மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு தேங்காய் பால் எதற்கடி குதம்பாய் என்று ஒரு சித்தர் பாடினாரு. தேங்காய் பாலில் அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்கு. அதில் நிச்சயமா நீங்களாம் சாப்பிடணும். ஆமா. ஏன்னா நீங்களாம் நிறையா பேசி வாயெல்லாம் புண்ணானவர். நீங்க சாப்பிட மாட்டீங்களாங்க? நீங்க எனக்கு நீங்க தேங்காய் உடைக்கிறதோடு சரி, உங்களுக்கு தேங்காய் உடைக்கிறதோடு சரி. ஆமா. தேங்காய் கையில் உடைப்பீங்களா? ஏன்? மண்டையில தேங்காய் பழம் என்று சொன்னீர்களே, எங்க பழம் எங்க இருக்கு? காமிங்க பார்ப்போம். இதுல இல்ல, நான் என்ன சொன்னேன், கையில இருக்க பொழுது இது தேங்காய் தான், சபையில தான் தேங்காய் பழமா மாறும்னு. தேங்காய் பழமா மாற, தேங்காய் வாழைப்பழம், அதான் தேங்காய் பழம் தானே சொல்றோம். உங்களை மாதிரி இருக்கிறவங்க அதை அப்படி எடுத்துக்குவாங்க. அப்படி என்னை போல சற்று தூரமானவர்கள் தேங்காய இவங்க 4 பேர் மாதிரி என்ன நினைக்காதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுதான் உட்கார்ந்துருக்கணும், வேற வழி இல்ல. நான் அப்படி இல்ல, தவறான செய்தி அதை எதிர்த்து வாதம் பண்ணுவேன். வாதம் பண்ண சரி, நீங்க கண்டு வந்தது பழம். நான் என்ன கேட்கிறேன்னா, நல்லா பழுத்த பழம் ஐயா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. ஆமா. அப்ப வயது முதிர்ந்தவர், முதிர்ந்ததுன்னு அர்த்தம். இப்ப இதுல என்னன்னா, முதிர்ந்தால்தான் அது வந்து விதைக்கு பயன்படும். ஆமா. முதிராது விதைக்கு பயன்படாது. அதனாலதான் கேட்கிறேன், இதை வச்சு எதுவும் விதை உற்பத்தி பண்ண முடியுமா? நிச்சயமாக. பெருமைகள் இதை விரித்து உருவாக்கணும், அதற்காக பெருமை இருக்கிறது. பெருமையை கூறுகின்றேன், கூறுங்கள் கேட்கிறேன். மாங்கனிக்கும் தென்கடலி மங்களுக்கு மேல் இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. முருகா அக்கனியை இக்கலமே, அக்கனியை இக்கலமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர், கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா.
அவர் குறைக்க சொன்னார், நீங்கள் குறைக்க கூடாது ஐயா. உள்ளத்தில் அல்ல உள்ளோ உறங்காதபதி வல்லவள் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. ஊர் பழி ஏற்றாயடா கலை கண்ணா, உன் பழி கொண்டேனடா நானோ, உன் பழி கொண்டேனடா. செஞ்சோட்டு கடல் தீர சேராத இடம் தேடி செஞ்சோட்டு கடல் தீர சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா சரவணா பஞ்சகன். கலை கண்ணனா கலை கண்ணனடா. கண்ணன் தான் வஞ்சகன். அப்படியா? எந்த கண்ணு? சரவணன் வீழ்ந்ததற்கு கிடைக்கிற ஒரு காரணம் அல்ல. வஞ்சகன் கண்ணனடா. கண்ணனோட பேரு. இப்படி வாங்கலிக்கும் தென்கதலி வங்கலிக்கும் செஞ்சோட்டு கழந்தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கலை கண்ணன். அப்படி நான் சொல்றேன்னா வஞ்சகம் பண்ணி தானே சூழ்ச்சி பண்ணி கர்ணனுடைய உயிரை போக்கி. ஆமா ஆமா, இதெல்லாம் செஞ்சது கண்ணன் தான். கண்ணன்னு பேர் இருந்துச்சுன்னா வச்சுங்க, அவ்வளோ யதார்த்தமான ஆளுகளா இருக்க மாட்டாங்க. யாரும் கூட்டத்தில் இருந்தால் கோச்சிக்காதீங்க, ரொம்ப வினயமா இருப்பாங்க. யாரும் கண்ணன் இருக்கீங்களா? இருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் நான் சொல்றது உங்களை இல்லை, இவருடைய பாட்டனார் அவர் பண்ண வஞ்சகத்தின் சூழ்ச்சியின் காரணமாகத்தான் ஒரு நல்ல மனுஷன் மகாபாரதமே ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. சரவணன் விழுந்தது காரணமும் சூழ்ச்சி தான். ஆமா, அது நீங்க பண்ண வேலை, நான் பண்ண வேலை. கணிக்காக அன்று ஒண்ணு வேண்டாம்னு சொல்லி பழனி போனாரு. காரணம் யாரு? பாவம் சரவணன் தான் முதல் கட்ட விசாரணையாக. ராகம் என்னுடைய தகப்பனாருக்கு மிகவும் பிடித்த ராகம் காம்போதி. அவளை எளிமையாக யாரும் பாடிட முடியாது. உங்களை போன்றவர்கள் அறிந்த பொழுதுதான் இப்படிப்பட்ட ராகங்களை தேர்வு செய்து திட்டமிட்டு சதி செய்து இல்லை பல்லெல்லாம் வலிக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக. அப்படி இல்லை, அறமும் மோதினால்தான். கண்டிப்பாக தோளும் மோதினாதான் நாதம். தம்பி கையில் இருக்க தோல் தான், அதுவும் தோல் தான். தோல் மோதும் போது என்ன ஆகுது? தா தீ தொம் நம் கிளப்புற விதத்தில் தானே இருக்கு. அதுபோல உங்களை சற்று நேரம் இசையோடு உரையாட வேண்டும் என்று நடத்துக்காங்க. நோக்கின்ற பொழுதே ஐம்பதுக்கெல்லாம் சுவை தெரியாது. அப்படிப்பட்ட கணி நிறவரை இருக்குமா? இருக்கிறது.
நம்ப முடியலையே. யோசனை பண்றாரு என்ன பாடுவோம். அந்த 4 லேசா அப்படி தொட்டு காமிங்க. 4 லேசா. பச்சைகள் கண்டால் பச்சைகள் கண்டால் நாரதரே நாரதரே பச்சைகள் நேரம் அதை பற்றி பச்சை தேடாதோ சொல்வி சொல்வி பட்சிகள் பட்சிகள் பேச குறைச்சு பட்சிகள் கண்டால் பறந்தோடும் பட்சிகளால் பறந்து ஓடும் எட்டாத உயரத்தில் இருக்கிறது கனி. அருமை. 4 அறிவுள்ள பறவை அந்த கனியை கண்டால் பறந்து ஓடுகிறால் களி எந்த அளவிற்கு கொடூரமானதாக பார்க்கவே சகிக்காமல் கனி தூரமாக இருக்கிறது. அதையும் தாங்கள் பார்த்து வந்துட்டீர்கள். எதையும் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் மைத்துனருக்காக பார்த்து விடணுமே என்கின்ற உயர்ந்த நோக்கம். உயர்ந்த நோக்கம். உங்களுடைய நோக்கமே இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. எப்படிப்பட்ட கனியையும் அடியனுக்காக கனியை கண்டவுடன் இதை நாம் அடையலாம் என்று நினைக்காமல் இதை கந்தனுக்கு வழங்க வேண்டும் என்று நினைத்தீர்களே, மிக அருமை. இந்த ராகம் பண்ணது வந்து இரக்கத்திற்குரிய ராகம். அப்படியே கெஞ்சிற மாதிரி இருக்கும். எங்கெல்லாம் தேடுவதோ சுபபந்துவராளி அப்படி ஒன்றை மிக அருமையாக பாடி காட்டிய தங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கட்ட விசாரணையாக எட்டாத கும்பினில் இருந்திடல கண்ணி எட்டாத கும்பினில் எப்படி கொய்திடலாம் அதை எப்படி கொய்திடலாம் எப்படி கொய்திடலாம் அழகிற்கு பொருள் கூறும் கலை தெய்வம் எட்டு படிக்கிறேன் அதை பற்றி வலுவான கொம்புகளா அடியனை தாங்குகிற அளவில் இருக்கிறதா? மிக்க மென்மையுள்ள அக்கணிக்கும் வீதம் மிக்க மென்மையுள்ள அக்கணிக்கும் வீதம் மிக்க
புனித மூகமண்டு கொண்டைகள் கொண்டு அதில் கழுங்கள் உண்டு புனித மூகமண்டு கொண்டைகள் கொண்டு புனித மூகமண்டு கொண்டைகள் கொண்டு அதில் கழுங்கள் உண்டு அதில் கழுங்கள் உண்டு அதில் கழுங்கள் உண்டு எங்களுக்கே உள்ள பொருள்கள் தரவும் பெறவும் உதவட்டுமே தரவும் பெறவும் உதவட்டுமே நம் தனிமை சுகங்கள் பெருகட்டுமே இரவும் நிலவும் வளரட்டுமே நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே இரவும் நிலவும் வளரட்டுமே கொஞ்ச நேரம் என்னை மறந்தே பெண்களுக்கே உள்ள குறைகள் இருப்பதால் பேசுமோ வாய்திறந்து பண்களுக்கெல்லாம் சுமை தருமே அற்புதம். பண்களுக்கெல்லாம் சுமை தரும். தாங்கள் கூறுவதை வைத்து பார்க்கின்ற பொழுது கண்டு வந்தது கன்னி போல் தெரியவில்லையே மாமா. ஆமா மச்சா, மாமாங்கிறது அப்போ பொருத்தமா இருக்கு. ஆமா. இப்போ நீங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் என்னவா இருந்திருக்கீங்க? இப்போ ஒரு பொண்ணு பார்த்து வந்திருக்கேன். சரி மாமா, அது அதான் பெண்ணு பார்க்கறதா போய் பெத்தவங்கள்ட்ட சொல்லு கேட்கணும். அந்த பொண்ணோட அப்பா அம்மாட்ட முருகப்பெருமானுக்கு உங்களுடைய பெண் வள்ளிய பெண்ணு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க பெரிய மனுஷங்கிற அந்த இதுல வந்துருவீங்க. நான் கேட்டிருப்பேன். இந்த பொம்பளை பிள்ளை சொன்னது என்ன சொன்னுச்சு தெரியுமா? முருகா 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 என்ற வார்த்தையை சொன்னதனால் ஆகா முருகனுடைய நினைவாவே இருக்கின்றாளே பெண்ணவள். அதனால அவங்க அப்பா அம்மா கேட்க வேண்டிய அவசியம் அல்ல. நடைமுறை சாத்தியப்படுமா? ஊர்ல ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. தனியா இருக்கிற பொம்பளை பிள்ளைகிட்ட போய் நீ வந்து எப்படியா வந்து மாப்பிள்ளை என்னாரு அப்படின்லாம் பேச போச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது கூட்டத்துல நீங்க தலையை கீழே போட்டு தான் நிக்கிற மாதிரி இருக்கும். அது கூட்டத்துல நீங்க பெரியவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்கணும். அதானே முறை. அது வந்து நீங்க நல்ல வேலை சிக்காம வந்துட்டீங்க. எதுக்கு? அது இந்த பூலோக கணக்கு. ஊர்ல பிடிச்சிருந்தாங்கன்னா அது இந்த பூலோக கணக்கு. பூலோகத்துலதான் அந்த பிள்ளைய கூட்டத்தை போடுவாங்க, அப்புறம் பேசுவாங்க. அதான் நியாயமானது. பூலோகம் தான் நியாயமானது. தேவலோகம் எப்பவுமே நியாயம் இல்லாதது. எப்படி சொல்லி நீங்க தேவலோகம் நியாயம் இல்லாதன்னு? இந்திரன் இருக்காரு. இந்திரன் வந்து அகலியனுடைய மனைவி. கௌதமனுடைய மனைவி அகலிகை. அந்த பொண்ணு இன்னொருத்தருக்கு மனைவின்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு அடையறதுக்கு மாறு வேடத்துல போறாரு. மாறு வேடத்துலன்னா எப்படி? அவங்க வீட்டுக்கார மாதிரியே இந்திரன் போல போயிருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. சரி, அந்த பெண்ணு விரும்பிட்டா போயிட்டான்னு சொல்லலாம். ஆனால் கணவன் போல வேடம் பிடிச்சு சொல்கிறார். இது களவாணித்தனம் இல்லையா? நான் கேட்கிறேன், ஏன் சொல்லுவீங்க கெட்ட பின்பு ஞானி? இல்ல, பதில் சொல்லுங்க. கெட்ட பின்பு ஞானி. நான் கேட்கிறேன், இந்த புலகத்துல வந்து இன்னைக்கு பாருங்க, கெட்ட பின்பு ஞானினா பரவாயில்ல, ஒரு பொண்ணை கெடுத்த பின்னாடி அந்த பிள்ளை நிலைமை என்னாச்சு? அதல்ல, அதுக்குத்தான் விமோச்சனம். இன்னைக்கு இந்த புலகத்துல அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்றாருன்னா எடுத்துக்காட்டியது அன்னைக்கு அகலிங்க ஒரு பெண்ணு. அப்ப இந்திரன் போனது சரியா? ஆமா, அவன் தானே ஆசைப்பட்டான். அப்ப திருமணம் ஒரு பொம்பளை பிள்ளை கிடைக்குது. நான் ஒரு பெண்ணை விரும்புறேன். திருமணம் ஆயிடுச்சு அந்த பெண்ணுக்கு. சரி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நல்லா இருக்கணும், இனிமேல் எங்க இருந்தாலும் வாழ்வு, எங்க இருந்தாலும். அதுதான் நியாயம். நியாயம் தான். அதை விடுத்து திருமணத்துக்கு பின்னாடி அந்த பொண்ணோட குடும்பத்துல போய் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறேன்னா அது பாவம் இல்லையா? ஏற்கனவே யாராவது உலகம் இருக்குமா? அதாவது இது பூலகத்துக்கு ஒத்து வராது, ஆனா தேவலத்துக்கு ஒத்து வராது. அதனாலதான் தேவலத்துக்கு எடுத்துக்காட்டு இங்குதான். பூலோகம் எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்லினா அப்படிலாம் சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? பூலோகம் சரியில்லைன்னு பூலோகத்துல நீட்டு சொன்னீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் காலையில ஊர் போய் சேர மாட்டேன். அதனாலதான் இந்த பூலகத்துக்கு வரணும்னாவே எனக்கு பயம். சரி, அப்ப கிளம்புங்க தேவலோகத்திற்கு. நான் கிளம்பிடுவேன். வந்த வேலை முடிந்து விட்டது. இல்லை,
நீங்கள் எல்லாம் இன்னும் கலைச்சேவை புரிய வேண்டியது இருக்கிறது. எனவே அந்த தேவலோகத்துக்கு தான் அங்கே இல்லை, எல்லாம் நல்ல வேலைக்காக தேவலோகம். ககன மார்க்கம், தகன மார்க்கம், சோமபானம், சுறாபானம். தகன மார்க்கம் இல்ல, ககன மார்க்கம். தகன மார்க்கம் தான். தகனம் இல்ல, தகனம்னா கதை முடிஞ்சிருச்சு, கொண்டே கொளுத்திடுவாங்க. சுடுகாடு. ககன மார்க்கம். அப்ப நீங்க ககன மார்க்கமா போறத பத்தி என்ன நான் சொல்றேன், நீங்க அப்ப தானா போடுறீங்க. நான் தானா எல்லாம் போடல. வள்ளியை பார்த்தீர்களா? திருமணத்தை பேசினீர்களா? என்ன கூறுகிறாள்? உங்களை பிடிக்கவில்லை என்று சொன்னால் யார் அந்த பிள்ளையா? என்னைவா? ஆமா. இப்படி எல்லாம் சொல்லாது மாமா, எனக்கு தெரியாதா? முருகனை எந்த பொண்ணாவது வேணான்னு சொல்லுமா? அழகன் முருகன், அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அது எப்படி வேண்டாமாங்க? அந்த அம்மா நடிச்சுக்கிட்டு இருக்கா. நடிகையா? நடிகை என்றால் வேண்டாம், சரியா வராது. நீங்க அதை விட நடிகை எனக்கு தெரியும், இங்க வாங்க. ஆமா, அவங்க நடிகையா, இவங்க மட்டும் நடிக்காம போறாங்க. நடிகைன்னா அதுல பெரிய சிக்கல் இருக்கு மாமா. ஆமா, பொழுதாச்சுன்னா பைய தூக்கிட்டு கிளம்புறோம், அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்களும் பைய தூக்கிட்டு நம்ம சோறாக்க குழம்பு வைக்க பாத்திரம், நீங்களும் பைய தூக்கிட்டு கிளம்ப வேண்டாம். நடிகை வேண்டாம். நடிக்கிறா, நடிகை இல்ல, நடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுதான் நடிச்சாதான் நடிகை. ஆமாங்க, அதனாலதான் வேண்டாம். முருகனை பிடிக்கலன்னு நடிக்கிறா, நீங்க எதுக்குற பை தூக்குற நடிகை இல்ல. ஓஹோ, சரி. அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? நான் கண்டுபிடிச்சல தெரியுமில்ல, அகத்து நிலக்கு முகத்தில் கொண்டு வைத்து புறம் கொண்டு பேச முடியும். சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? இதையெல்லாம் மவுத்து போட்டு சரி, அதெல்லாம் ஒன்றும் பிள்ளை இல்லை, வியர்வை காலம் தான். சரி, நான் எப்பொழுதும் ஆண்டியா இருப்போம் தானே. என்ன நான் பார்க்காத குளமா? எனக்கு ரொம்ப பிடித்த குளமே கோவண குளம் தான். கோவண குளம் தான், புகைப்படமே எடுத்து வச்சிருக்கேன். சரி, இருக்கட்டும். ஒரு வேடுவனாக ஒரு மாறி ஒரு மான்குட்டியை துரத்தி செல்வது போல் சென்று விளக்கு குறைத்து, ஆண்டியாய் நின்றவேல் முருகா உன்னை அண்டி நோக்கி இன்பமே துன்பமே இல்லை. ஆண்டியாய் நின்றாலும் வேண்டியதை மக்களுக்கு வழங்கி உண்டு. அதனாலதான் ஆண்டி குளத்தை அவசியம் பார்க்கணும், வேண்டியதை கொடுப்பதற்காக. இப்ப திருச்செந்தூர்ல அலங்கார குளம். ஆமா, எல்லா திருத்தணி திருப்பரங்குன்ற எல்லா பக்கமே அலங்காரம். பழனியில மட்டும்தான் தண்டாயுதபாணி. தண்டத்தை கையில வச்சுக்கிட்டு, அங்க வேலும் இல்ல கையில. ஆமா, அதுக்கப்புறம் தான் வேல். அப்ப வேலெல்லாம் வீட்டிலே போட்டு தான் போனேன். தண்டம் வெறும் குச்சி தான், தடி குச்சி தான் வச்சிருந்தேன். ஆனால் எல்லா படைவீடுகளை விட பழனியில தான் கூட்டம் அதிகமா இருக்கு. காரணம் என்ன? அந்த கோவணத்துக்கு அவ்வளவு மரியாதை. கௌபீன தீர்த்தம்னு அதிகாலை நேரத்துல பெரிய பெரிய கோடீஸ்வரெல்லாம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. போய் ஒரு 3 சொட்டு மட்டும் கொடுங்க, எவ்வளவு பணம் வேணாலும் பரவாயில்ல. அந்த தீர்த்தம் பேர் என்ன? கௌபீன தீர்த்தம். இந்த கௌபீனம்ங்கிறதா மறி கோவணம்னு மாறிடுச்சு. கௌபீனம்னா சமஸ்கிருதத்துல கோவணம் என்று நம்ம சொல்றோமே, கோவணம். அந்த முருகனுடைய உடம்புல சிலையில இருந்து வியர்த்து அந்த கோவணம் வழியா கீழே ஒரு கிண்ணம் வச்சிருப்பாங்க, அதுல அந்த வியர்வை இருக்கும். உங்களுக்கு வந்து தீர்த்தம் தேவைப்படுதாமா? அத்தாளை எங்கள் அபிராமி வள்ளி அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளை விரத்தாலை புவி எடுங்க காத்தாளங்கையில் பாசாங்குசமும் கரும வெள்ளம் சேர்த்தாலை முக்கண்ணி தொழுவோருக்கு ஒரு தீங்குமில்லையேன்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்தா அத்தனை பேரையும் காப்பாற்றணும், நல்ல அருளை கொடுக்கணும், நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும். இன்னைக்கெல்லாம் புதுக்கோட்டையில் நல்ல மழை பெஞ்சிச்சான். அதுக்காக அந்த மழை பொழியக்கூடிய ஆத்தாவே வணங்குவோம். கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறாள், கருணாக உருவெடுத்து கருமாறி அருள்கிறாள். பழுவஞ்சியில் வீற்றிருக்கும் முத்துமாரி அம்மா எங்களையும் உங்களையும் கடைசி வரை காப்பாற்ற வேண்டும். கருமாரி அம்மா கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார், கருணாக உருவெடுத்து கருமாறி அருள்கிறார். கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி அருள்கிறார், கருணாக உருவெடுத்து கருமாறி அருள்கிறார். கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார், கருணாக உருவெடுத்து கருமாறி அருள்கிறார். அகிலாண்ட ஈஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. புனிதலூர் மாரியம்மா புகழ் விளக்கும் தேவியம்மா, புனிதலூர் மாரியம்மா புகழ் விளக்கும் தேவியம்மா, புனிதலூர் மாரியம்மா புகழ் விளக்கும் தேவியம்மா. எண்ணமெல்லாம் நிறைந்தவளே எங்கள் முத்து மாரியம்மா, எண்ணமெல்லாம் நிறைந்தவளே எங்கள் முத்து மாரியம்மா. அகிலாண்ட ஈஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. தீச்சட்டு ஏந்தி முந்தன் திருமுகத்தை காண வந்தோம், மாவிளக்கு ஏற்றி முந்தன் மனமுருகி வேண்டி நின்றோம். அவளுக்கு மனமுருகி வேண்டுகின்ற
ஏற்றி முத்தல் மனமுருகி வேண்டினோம் தொட்டிலிட்டு போட்டு அங்கே குழந்தை வரம் கேட்கின்றோம் தொட்டில்கட்டு போட்டு அங்கே குழந்தை வரம் கேட்டுகின்றோம் தொட்டில் கட்டி போட்டு அங்கே குழந்தை வரம் கேட்கின்றோம் தொட்டில மகமாய் குழந்தையாக தமிழில் அகிலாண்டேஸ்வரி மகமாய் அம்மா தாயே கர்மாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி